நண்பா நண்பீஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு கரூரில் நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஒரு 43-42 பேர் வந்து நிறைய சின்ன குழந்தைங்களும் இறந்து போயிருந்தாங்க. நான் இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கணும். ஸோ இப்போ இவ்வளோ வருஷம் வந்து இறந்து போயிருக்காங்க, இவ்வளோ நெருக்கடி, சரிங்களா? மேபி ஏன் இது வந்து பிளானாக இருக்கக்கூடாது? அதுக்கு செந்தில் பாலாஜிக்கிட்டலாம் கரெக்டாக அந்த நேரத்தில் வரும்போது ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறது, நம்ம ஸ்டாலின்ஸ் அவர் வந்து இந்த நியூஸ்க்கு வந்து பரபரப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டுருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஏதோ ஒரு டவுட்டாக தான் இருக்குது. மேபி அங்கே நல்லா தான் போயிருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி ஏதோ ஒரு க்ரியேட்டிவிட்டியாக க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம மக்கள் யாரும் முட்டாள் கிடையாது, அவங்களுக்கும் எல்லாம் சென்ஸ் இல்லாமல் இருக்கும், சரிங்களா? இப்போ ஒரு யூடியூப்லேயும் நம்ம நியூஸஸ் வரும்போது கீழே கமெண்ட்டை மட்டும் பாருங்கள். ஏன்னா அங்கே நிறைய பேர் இருந்திருக்காங்க, நிறைய பேர் இருந்து அவங்க என்னென்ன ஸ்பீச்சை கொடுக்குறாங்க மட்டும் நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா? இதை மாதிரி ஏன் நீங்கள் வந்து பிளான் பண்ணிடக்கூடாது? நிறைய ஒரு பிளான், ஒரு கிரியேட்டிவிட்டி தான் இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியுது. ஏன் இப்போ நம்ம கட்சி வந்து ஒரு நெருக்கடியில் வந்து இன்னொரு 3 மாதம் 7 மாதம் இருக்கிறதுனால, ஸோ ஒரு 2026 வர்றதுனால, ஸோ நீங்கள் ஒரு அண்ணன் யார் ஒரு சாட்டர்டே ஒரு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து அதை மாதிரி வரலான்னு நினச்சிருந்தாரு. நீங்கள் அதுலேயே வந்து ஃபஸ்ட் வாட்டி ஒரு சாட்டர்டே வந்து பேசும்போது மைக் ஒயரை கட் பண்ணி அவர் பேச விடாமல் ஆக்கி, இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ மக்களோட உயிர் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் உங்களுக்கும் இப்போ டிஎம்கேக்கும் டிவிக்கே தான் போட்டி, அது ஓகே. ஆனால் மக்கள் உங்கள் உயிர் என்னன்னு பார்க்க மாட்டீங்களா? ஏன் பயம் வந்துருச்சாண்ணா? இது ரொம்ப அநியாயமாக இருக்குது. சரி, இந்த அளவுக்கு உங்களோட கட்சியோட வேலையை இந்த அளவுக்கு நீங்கள் யாருன்னு சொல்லி இதில் காமிச்சிட்டீங்க. மக்களுங்க ஒன்றும் இப்போ ஏமாற போகிறது இல்லை, சரிங்களா? நல்ல மனுஷர் விஜய் அண்ணா வராரு. ஸோ அதனால எல்லாமே வந்து திரும்பியும் வந்து எல்லாம் மாறப்போகுது. ஸோ நீங்கள் இப்படியே நீங்கள் குடும்ப அரசியல்லாம் பண்ணி எல்லாத்தையும் வந்து முடிச்சிடலான்னு சொல்லி வெயிட் பண்ணுறீங்களா? இல்லை, நம்ம தோற்றுதும் கன்ஃபார்மு, அதனால இருக்கிற காசை வந்து அடிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம என்ன இது பூசுகிற மாதிரி பூசிக்கிட்டு அப்படியே ரொம்ப டிஃபிகல்ட்டாக கொடுக்குற மாதிரி நம்ம விஜய் நம்மளை கேஸை போடுற மாதிரி அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். மனசில் அப்படி என்னங்க உங்களுக்கு ரொம்ப இது ஒரு என்ன மக்களும் நல்ல செய்ய வர்றாரு, அவரும் அதுவும் உங்களுக்கு பொறுக்கலையா? இருக்கிற வரைக்கும் நான் தான் எங்களோட நாடு தான், நான் தான் வந்து எல்லாம் நான் பண்ணுவேன், குடும்ப அரசியல் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இது ரொம்ப தப்பு சிஎம் சார், ரொம்ப தப்பு. மக்களுங்க பாவம், அவங்களுக்கும் எல்லாம் தெரியுது. ஸோ ஒரு விஜயனை வராருன்னா அவரோட தலைவர், அவரோட புள்ள, அவரோட விஜய், அதுக்காக நிறைய பேர் ஆசையோட குட்டி குழந்தையிலேருந்து ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. கூட சீக்கிரம் நிறைய விஷயங்கள் பார்க்க தான் போகிறீங்க, நிறைய விஷயங்கள் தெரிய தான் போகுது.